ஹலோ guys, வெல்கம் டு கவின் கிங்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவின் மூவியோட நெக்ஸ்ட் மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிங்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நெல்சன் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பேர் ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ். ஸோ அந்த ப்ரொடக்ஷனோட அனௌன்ஸ்மெண்ட், ஃபஸ்ட் மூவி அனௌன்ஸ்மெண்ட் May 3 வரப்போகுது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி May 3 வந்துருச்சு. அது யார் ஸ்டாருன்னு பார்த்தீங்கன்னா, as usual சொன்ன மாதிரி நம்ம கவின் தான். ஸோ டேரக்டர் நம்ம சிவபாலன். ஸோ அதில் ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரெடின் கிங்ஸ்லி அவர்லாம் இருக்கார். நம்ம நெல்சன் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு மூவி கவினோட வருது. ஸோ ப்ரோமோ பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கவின் அண்ட் நெல்சன்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடின் கிங்ஸ்லி அவர் இன்ட்ரோ ஆகுறாரு. நம்ம நெல்சன் அண்டு சிவபாலன் அண்டு கவின் எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெல்சன் ஏன்டா கல்யாணம் ஆயிடுச்சு, லேட்டாக தான் வருவியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிவபாலன் டேரக்டர் உட்காந்துருக்காரு. அவர் கேட்குறாரு, நான் படம் பண்ண போகிறேன், ஆனால் ப்ரொடக்ஷன் யார் பண்ணுவா தெரில அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெடின் கிங்ஸ்லி காமெடியாக நம்ம தலைவர் நெல்சன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு தான் நம்ம நெல்சன் அடிப்பார் நம்ம ரெடின் கிங்ஸ்லியை. ஸோ அது ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் நம்ம கவின், ரெடின் கிங்ஸ்லி அண்டு நம்ம டேரக்டர் சிவபாலன் 3 பேரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கு. எப்படி நம்ம நெல்சன் மண்டையை கழுவி ப்ரொடக்ஷனை ஒத்து வைக்கிறது அப்படின்னு ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லி என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபஸ்ட்டு போயிட்டு கவினுக்கு ஒரு கெட்டப் போட்டு கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் அந்த கெட்டப் வச்சு நம்ம பேசிக்கலாம் நம்ம நெல்சன்ட்ட அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு. அந்த ரூமில் ட்ரெஸ்ஸிங் அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. சிவபாலன்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு நெல்சனும் ரெடின் கிங்ஸ்லியும் என்னடா நடக்குது இங்கே ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க படுத்துக்கிட்டே அந்த சோஃபாவில். அதுக்கப்புறம் ரெடின் கிங்ஸ்லி ஏதோ ஒரு காமெடி பண்ணுறதுக்கு நம்ம நெல்சன் எப்போதும் போல் ஃபன்னாக அடிச்சுக்கிட்டு ஒரு ஜாலியாக விளாண்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கவின் நெல்சன் காலில் உழுதுட்டு போயிடுறாரு. ஸோ அது ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிவபாலன் நம்ம கவினை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் சேஞ்ச் பண்ணி கெட்டப்பு மாற்றுறதுக்கு. அண்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. ஸோ 2 பேரும் நம்ம நெல்சன் அண்டு ரெடின் கிங்ஸ்லி 2 பேரும் கத்துறாங்க எவ்வளோ நேரம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குரல் வருது, இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சி வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி அந்த ரூமுக்கு போகிறாங்க. அண்டு ரெடின் கிங்ஸ்லி நெல்சனோட கண்ணை மூடிடுறாரு. ஒரு சர்ப்ரைஸ், அந்த கெட்டப்பை பார்த்தா நீங்கள் தாறுமாறாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா ரெடின் கிங்ஸ்லிக்கும் ஷாக்கு அண்டு நெல்சனுக்கும் ஷாக்கு. அந்த மாதிரி ஒரு மாசான ஒரு கெட்டப்பு. என்ன 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம நெல்சன் அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறப்போ ஒரு ஷாக் அவர் முன்னாடி நிற்கிது. ஸோ அவர் கேட்குறாரு, இதான் கெட்டப்பா அப்படின்னு. ஸோ அப்போதைக்கு தான் நம்ம கெட்டப்பை ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாரிங் கவின்னு போட்டு ஃபஸ்ட்டு மாசான ஒரு லுக்கை காமிச்சிட்டு அண்டு லாஸ்ட்டாக நம்ம கவின் ஒரு பெக்கரில் ஒரு உக்காந்துருக்க மாதிரி ஒரு கெட்டப் வந்திருக்கு. பார்க்கவே லுக் அண்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ படம் பேர் பிளட்டி பகர். ஸோ ஒரு காமெடி ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெல்சன் ப்ரொடக்ஷனில் சிவபாலன் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ பிளட்டி பகர் ஒரு ஃபன்னான ஒரு காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் யார் மியூசிக் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாடாக்கு பண்ண ஜென் மார்ட்டின் தான் மியூசிக் டைரக்டரு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடித்தோடனே 2 பேரும் படியில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபன்னாக பேசுறதுக்கப்புறம் ரெடின் கிங்ஸ்லி சொல்லார், இந்த கெட்டப் நீனும் எடுத்து வச்சுக்கோ, இதுக்குன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஃபன்னான ஒரு போட்டு கம்மிங் சூன்னு போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக ஒரு ஃபன்னான ஒரு ரைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ ரைட்ஸ் நம்ம திங்க் மியூசிக் அஃபிஷியல் அவங்க தான் ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்டு இவங்க காம்போவில் ஒரு ஃபன்னான ஒரு மூவி கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. இன்னும் நிறையா அப்டேட்ஸ் கவின் மூவி பற்றி நிறையா வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிங்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காம பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.